சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். அட்லி அவர்களுடைய 6வது திரைப்படம் ஜவான் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் எந்த நடிகர் கூட சேர போகிறார் அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அட்லி அவர்களும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்கிட்ட போயிட்டு ஒரு கதை பிச் பண்ணார். ஷாருக் கான்கிட்ட வந்து ஒரு கதை பிச் பண்ணார். அது ஆஃப்டர் ஜவானுக்கு அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு தமிழ் டைரக்டர் ஒரு 1000 கோடி கிளப்பில் இணைந்தார் அப்படின்னா அது அட்லி அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு 500 கோடி 700 கோடிக்கே வந்து இனிமேல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் படம் விஜய் படம் மட்டும்தான் அந்த கிளப்லேயே வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. இன்னும் சாலிடாக ஒரு படம் 1000 கோடி கிளப்பில் சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வரல, இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த பெருமை வந்து அட்லி அவர்களுக்கு தான் சாரும். அதுவும் ஒரு நார்த் இந்தியன் படத்தில் தான் போய் பண்ணியிருக்காரு. இனி ப்ராப்பராக தமிழ் சினிமாவில் ஒரு 1000 கோடி வரல அப்படிங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு இன்கம்ப்ளீட்டான ஸ்பேஸ் தான். இருந்தாலும் ஓகே, அட்லி ஒரு 1000 கோடி அடிச்சு இயக்குனர், அடுத்த படம் யாரு கூட அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பக்கம் அல்லு அர்ஜுன் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா புஷ்பா 2 ஒரு கிராண்ட் ஓப்பனிங், முதல் நாளே 175 கோடி, இந்தியன் சினிமாவில் ஹையஸ்ட் ரெக்கார்டு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லணும். 2000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் வந்து பண்ணிட்டாரு. அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு வந்து நமக்கு சரியா தெரியல. ஏன் அப்படின்னா அல்லு அர்ஜுன் பொறுத்த வரைக்கும் இந்த பிரபாஸ் அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை பீட் பண்ணணும், அவருடைய படத்தினுடைய பட்ஜெட்டை வந்து பீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கிராஃபில் தான் போய்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆதி புருஷ் அண்டு இப்போ ரிலீஸாக இருக்கக்கூடிய கல்கி, இந்த 2 திரைப்படங்களும் வந்து 550 கோடி 600 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த 2 திரைப்படங்களும் ரிலீஸ் ஆச்சு. RRR படமும் 550 கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு படம் பண்ணணும். இது எல்லாமே இந்த பட்ஜெட்டை விட நம்ம படத்துடைய பட்ஜெட் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கணும். பிரபாஸ் அவர்களை வச்ச இந்த 1000 கோடி 2000 கோடி கிளப் இதையும் தாண்டி நம்ம ஒரு கலெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்தாது. அது வந்து புஷ்பா 2ல் வந்து அது முறியடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தெலுங்கு சினிமாவில் ஒரு டயர் 1 ஆக்டர், ஒரு நம்பர் 1 ஆக்டர் லெவலில் வந்து வந்துட்டார் நம்ம அல்லு அர்ஜுன். ஓகே, இவருடைய அடுத்த படம் யாரு கூட அப்படிங்கிற கேள்வியும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, அல்லு அர்ஜுன் இன்டூ அட்லி அப்படிங்கிற காம்போ இணைந்தாச்சு. AA22 இன்டூ அட்லி 6 கியர் அப் ஃபார் அப்படின்னு வந்து நம்ம ஊரில் இருக்க சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே, இந்த படத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸில் லோலா ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோஸ் இருக்குது. இவங்க வந்து ஸ்பெஷலி மார்வலுடைய எல்லா கான்ட்ராக்ட் இவங்க தான் எடுத்திருக்காங்க. அதாவது விஎஃப்எக்ஸ் கம்பெனி. அவங்க மார்வலுடைய அவெஞ்சர்ஸ், அந்த சூப்பர் ஹீரோஸ் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் விஎஃப்எக்ஸ் பண்ணி தராங்க. இவங்க வெறும் விஎஃப்எக்ஸ் மட்டும் கிடையாது, இந்த ஸ்டோரி போர்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் ஷார்ட் டிவிஷன் ஆகட்டும், இவங்க எல்லாமே இவங்க தான் பண்ணித்தராங்க. நம்ம ஒரு கதையை மட்டும் பிச் பண்ணிட்டோம்னா இவங்க வந்து ஸ்க்ரீனில் வரக்கூடிய எல்லா வேலைகளுமே இவங்க வந்து பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் த லெகசி எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கம்பெனி, அந்த கம்பெனியுடைய சிஇஓ வந்து சொன்ன விஷயம், அட்லி அவர்கள் கேட்குறாரு, இந்த படத்தினுடைய கதை படிச்சிட்டிங்களா, ஸ்க்ரீன் பிளே படிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, கதை படிச்சுட்டேன், இந்த மாதிரி கதையை நான் என் லைஃப்லேயே கேட்டது கிடையாது, இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்லாம் சொன்னார். Script is seriously unlike anything I've ever read. It is the best of the best of what I would ever want to create. அட்லி அவர்களும் ஒரு பெருமையான ஸ்மைல் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார். இது வந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ இல்லை ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிம் தான் பண்ண போகிறாங்க. ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிம் பண்ணுறதுக்கான வேலைகள் அங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மார்வல் ஸ்டுடியோஸில் போய் இவங்களுடைய அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போதே ஒரு சூப்பர் ஹீரோ கதை தான். இந்தியன் சினிமாவில் இன்னொரு சூப்பர் ஹீரோ கதை ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிரிஷ், எந்திரன், ராவன், இந்த வரிசையில் இந்த படம் இணையும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சூப்பர் ஹீரோ படம். இதில் ஹைலைட்டான விஷயமே வந்து இவங்க பார்க்காத கதைகள் கிடையாது, இவங்க பார்க்காத ஸ்க்ரீன் பிளேஸ் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து டெட்பூல் படம் வந்து இவங்க தான் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இயக்குனரே வந்து இந்த அளவுக்கு நான் ஸ்க்ரீன் பிளே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து இன்டர்நெட்டில் வந்து லைட்டாக ஒரு ட்ரோலிங்காக தான் போயிட்டுருக்கு. அட்லி அவர்கள் வந்து மார்வல் கதையை எடுத்துகிட்டு மார்வல் ஸ்டுடியோஸ்லேயே போய் கொடுக்குற ஆளாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் வந்து கண்டிப்பாக கிடையாது. அட்லி அவர்கள் எங்கேயாச்சும் ஒரு படம் இன்ஸ்பயர் ஆகி ஒரு கதையை வந்து எழுதிட்டு போவாரே தவிர முற்றிலும் காப்பி அடிக்கக்கூடிய நம்பர் அட்லி கிடையாது அப்படின்னு நான் இங்கே ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த படத்தினுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஏன்னா ஹையஸ்ட் பட்ஜெட் இந்தியன் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரபாஸ் அவர் தான் வந்து வச்சிருக்காரு 600 கோடி 550 கோடி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த படங்கள்லாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்துதான்னு கேட்டிங்கன்னா ஆதி புருஷ் வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுக்கல, ஒரு 550 கோடி வந்து போட்டிருந்தாங்க. RRR திரைப்படம் ஒரு 1000 கோடி கலெக்ஷன் தாண்டி போயிருச்சு. இப்போ சமீபத்தில் இருந்த கல்கி திரைப்படம் 600 கோடி போட்டு 1000 கோடி தான் எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் சின்ன பட்ஜெட் படங்களே வந்து 10 கோடிக்குள்ள போட்டு 50 கோடி 100 கோடின்னு போய்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மையான பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி அப்படிங்கிறதா நம்ம எழுதப்படாத ஒரு விதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ இங்கே வந்தோம்னா ஒரு 600 கோடிக்கு மேலே தான் இந்த அல்லு அர்ஜுன் அவர்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்க போகிறதா தகவல் வருது. லேட்டஸ்ட் மியூசிக் சென்சேஷன் சாய் அபியங்கர் வந்து இந்த படத்தில் வந்து இசையமைக்க போகிறார். இவர் எப்படி ஒரு பேன் இந்தியா படம் பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி வந்து போட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ தமிழ்லேயே வந்து ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, அட்லி அவர்கள் அடிப்பாரா அல்லு அர்ஜுன் அடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி தான் போய்கிட்டு இருக்கு.
இந்த படம் ஒரு 1000 கோடி கிளப்ல எவ்வளோ நாளில் இணையும், அட்லி அவர்கள் இது எந்த படத்தோட காப்பி அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சினிமா ரிவ்யூக்கள், சினிமா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.